மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணமா இல்ல கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters. வெளிநாடுகளை நோக்கி இன்னும் வேகமாக பறக்கும் இண்டிகோ. இண்டிகோனா நமக்கு ஞாபகம் வருது நோ ஃப்ரில் ஏர்லைன். அதிக இடம் கூட இருக்காது உட்காரத்துக்கு, ஸ்பேஸும் லிமிட்டடாக இருக்கும். பட் விலை கம்மி, நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ ட்ரெயினில் இவ்வளோ ரூபாய் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பிளேனில் போகலான்னு பல பேரை சிந்திக்க வச்ச ஒரு ஏர்லைன் தான் இண்டிகோ. பிரதானமாக ஒரு டொமஸ்டிக் கேரியராக ஆரம்பித்த இண்டிகோ அதற்கான ஒரு ஃப்ளீட் தான் வச்சுருந்தாங்க. பிளேன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே பறக்கக்கூடிய பிளேன்ஸ் தான் முதல்ல வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அதே பிளேன்ஸை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு அருகாமையில் உள்ள நாடுகளுக்கு போக முடியும்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ அவங்க ஃப்ளீட் அவங்க அதிகரிக்கும் போது அட்லீஸ்ட் அருகாமையில் உள்ள நாடுகளுக்கு போகக்கூடிய அளவுக்காவது பிளேனை வாங்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரி பிளேனை வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ தூரம் சர்வீஸ் கொடுக்க முடியும்னு முடிவெடுக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளீட்டை அட்லீஸ்ட் இங்கேருந்து அருகாமையில் உள்ள நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு போகிற மாதிரி அமைச்சதுனால ஸ்லோவாக இண்டிகோ ஒரு இந்தியன் டொமஸ்டிக் கேரியர்லேருந்து இன்டர்நேஷ்னல் ரூட்ஸும் பண்ணுறாங்கன்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. டெஃபினெட்லி இன்டர்நேஷ்னல் ரூட்டில் இண்டிகோன்ற ரேட் வந்து மற்ற ஏர்லைன்ஸோட கணிசமாக குறைவாக இருந்ததுனால அதுக்கு நல்ல பேட்டர்னேஜ் இருந்தது. டூரிஸ்ட் ட்ராவல் இது மாதிரி இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ரொம்பவே இண்டிகோ கன்வீனியன்ட்டான ஏர்லைனாக இருந்தது. இன்னைக்கு UAE, பாலி, பல நாடுகளுக்கு இண்டிகோவில் நீங்கள் போக முடியும். இப்போ இருக்கக்கூடிய இண்டிகோனுடைய டோட்டல் சீட் கெப்பாசிட்டியில் வெளிநாடுக்கு பயணம் செய்யக்கூடிய சீட் கெப்பாசிட்டி 28%. இந்தியாவுடைய ஓவரால் வெளிநாட்டு சீட் கெப்பாசிட்டியில் இண்டிகோனுடைய மார்க்கெட் ஷேர் 19%. இண்டிகோ இன்னைக்கு தன்னுடைய ஓவரால் சீட் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய 28% 2030 40% வரைக்கும் உயர்த்த போறாங்க. அதுக்கான முடிவை இப்பவே எடுத்துட்டாங்க. இதற்கான ஃப்ளீட்டையும் அவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி இண்டிகோ யூஸ் பண்ண எல்லா பிளேனுமே ஏர்பஸ் வருது. இப்போ இன்னொரு ஏர்லைன் கிட்ட இருந்து ஒரு போயிங் 787 ட்ரீம் லைனரை அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக லாங் ஹால் போகிறதுக்கு தான். ஸோ இங்கேருந்து யூரோப் போகிறதுக்கு அந்த பிளேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக இண்டிகோ பெரிய பிளேன்ஸையும் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மூலமாக அவங்க ஒரு ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மார்க்கெட் உருவாகும்ன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா இண்டிகோக்கு ரொம்ப லாயல் ஃப்ளையர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இண்டிகோவில் தான் போவேன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ அவங்க ஃபாரின் மார்க்கெட்லேயும் லாங் டிஸ்டன்ஸ் யூரோப், US மாதிரி நாடுகளுக்கும் பிளேன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்க அவங்க பிளேனில் ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இண்டிகோ அடுத்த கட்டத்தை நோக்கி பறக்க தயாராகி கொண்டிருக்கிறது. ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு ஏன் ப்ரொடெக்ஷன் தேவை? இந்தியா ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதியும் செய்யுது, இறக்குமதியும் செய்யுது. ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கும்போது அதிகமாக ஸ்டீலை நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியும். உலக சந்தையில் விலை நல்லா இருந்தால் நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். உலக சந்தையில் விலை நல்லா இல்லைனாக்கா ஏற்றுமதி செய்வதில் பயனில்லை. உள்நாட்டிலேயே அதை விற்க முடியும். அதனால் ஏற்றுமதி செய்ய மேனுஃபேக்சரர்ஸ் உலக சந்தை சரியா இல்லாத போது ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த ஆண்டு 11 மாதம் ஏப்ரல் டு பிப்ரவரி டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஏற்றுமதி வெறும் 4.4 மில்லியன் டன் தான். கிட்டத்தட்ட 34% அதற்கு முந்தைய ஆண்டை விட குறைவாக இருக்கிறது. இறக்குமதியை யார் செய்கிறார்கள்? பொதுவாக சொல்கிறேன், ஸ்டீல் யூசர்ஸும் வணிகர்களும் தான் இறக்குமதி செய்கிறாங்க. எதுக்காக செய்கிறாங்க? இங்கே இருக்கிறத விட வெளியே சீப்பாக கிடைச்சதுன்னா அதை வாங்கி இங்கே அவங்க மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணோங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். பல நாடுகள் ஸ்டீலை காஸ்ட்டுக்கு கீழே கூட விற்கிறாங்க. இதில் சைனா, வியட்நாம் போன்ற நாடுகள் பிரதானம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரை காஸ்ட்டுக்கும் கீழே கொண்டு வந்து ஸ்டீலை விற்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்னால ஸ்டீலை விற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இந்த வருஷம் 11 மாசத்துல 8.8 மில்லியன் டன் ஸ்டீல் இம்போர்ட் 15% அதிகரிச்சிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் டவுன் 34%, இம்போர்ட் அப் 15%. ஸோ மார்க்கெட்டில் டம்பிங் நடக்குது அப்படின்னு மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்டீல் மினிஸ்ட்ரி கிட்ட போய் எங்களுக்கு 20 to 25% சேஃப்கார்ட் டியூட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு 20% போடலான்னு பரிந்துரை செஞ்சாங்க. பட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமெடிஸ்ங்கிற பாடி தான் இதை முடிவு செஞ்சு பரிந்துரை செய்யணும். அவங்க செஞ்ச பரிந்துரை வெறும் 12% தான். இந்த பரிந்துரையை நிதி அமைச்சகம் அப்படியே எடுத்துக்கொண்டா கூட அது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்ததுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் இந்த பரிந்துரை ஏற்கப்படும்ன்ற அடிப்படையில் ஸ்டீல் பிரைஸ் ஏறி இருந்தது. ஸோ இப்போ ஸ்டீல் மார்க்கெட் எப்படி இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது போன்ற சேஃப்கார்ட் டியூட்டியை போடும்போது அது யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கன்சியூமிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு பாதிப்பு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ரா மெட்டீரியல் சீப்பராக கிடைக்குது. நீங்கள் ஒரு சேஃப்கார்ட் டியூட்டி 12% போகுது, அவங்க காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் 12% அதிகரிச்சிடும். எல்லா இண்டஸ்ட்ரினாலையும் விலை ஏற்றத்தை உடனடியாக கஸ்டமர்ஸுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியாது. பாஸ் ஆன் பண்ணால் அவங்களுடைய ஃபைனல் ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அந்த ஃபைனல் ப்ராடக்ட் சேல்ஸ் ஸ்லோ டவுன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 12% விலை உயர்வை அப்சார்ப் பண்ண பார்ப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஏற்ற பார்ப்பாங்க. ஸோ ஸ்டீல் யூசர் இண்டஸ்ட்ரிக்கு இந்த விலை ஏற்றம் நிச்சயமான நெகட்டிவ் நியூஸ். ஏன்னா எல்லா ஸ்டீல் ஐட்டம்லையும் ஒரு 5500 ரூபாய் பர் டன் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டீல் ஃபினிஷ்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மூலப்பொருளான ஹாட் ரோல்டு காயில் என்று சொல்லக்கூடிய ஹெச்ஆர்சி பிரைஸும் 2000 ரூபாய் வரைக்கும் ஒரு டன்னுக்கு விலை கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் மாதம் முதல் 15 நாள்லேயே எஃப்ஐஐஸ் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு இந்திய பங்குகளை வித்திருக்காங்க. இதில் ஹையஸ்ட் வேல்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் தான். இதற்கு அடுத்தபடியாக எஃப்எம்சிஜி, ஐடி எஃப்எம்சிஜிக்கு அடுத்தபடியாக ஃபைனான்சியல்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ. இந்த 4 செக்டர்லேயே அவங்க வித்திருக்கக்கூடிய ஹெவி செல்லிங் தான் இன்னைக்கு இண்டெக்ஸை 2 வாரம் டிப்ரெஸ்டாக வச்சிருக்கு. ஸோ எஃப்ஐஐ செல்லிங் குறைஞ்சா மட்டும்தான் இண்டெக்ஸ் ஏற முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட இந்த செல்லிங் இன்னும் எவ்வளோ நாள் தொடரும்ன்றது யாருக்கும் தெரியாது. இப்பவே எஃப்ஐஐ ஹோல்டிங் இன் இந்தியன் ஈக்விட்டிஸ் கிட்டத்தட்ட அதனுடைய ஹிஸ்டாரிக் பாட்டமான 18.9%க்கு ரொம்ப கிட்ட இருக்கு. 19.4% என்னவோ தான் இருக்கு. ஸோ இன்னும் சில நாட்களுக்கு எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இந்தியன் ஈக்விட்டிஸை வித்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக் லோவுக்கு போயிடும் எஃப்ஐஐ ஹோல்டிங் இன் இந்தியன் ஈக்விட்டிஸ். ஸோ எஃப்ஐஐ செல்லிங் நம்ம மார்க்கெட்டுக்கு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்கும் என்று நிச்சயமாக நாம எதிர்பார்க்கலாம். எஃப்ஐஐ செல்லிங் நின்னாதான் நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அழுத்தம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எஃப்ஐஐ வித்தா என்ன, டிஐஐ வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எஃப்ஐஐ விற்கிற பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ல டிஐஐஸ்க்கு பணம் கலெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ டிஐஐஸ் எங்க போய் வாங்குறாங்க, ஸ்மால் கேப், மிட் கேப் இது மாதிரி இடத்துல தான் அதிகம் வாங்குறாங்க. லார்ஜ் கேப்ல வாங்குறதுக்கு அவ்வளவு அதிக ஆட்கள் இல்லாதனால தான் லார்ஜ் கேப்ல தொடர்ந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு சரிவை பார்த்து வருகிறோம். வரலாற்றில் இல்லாத அளவு இன்னைக்கு எஃப்எம்சிஜிலையும் ஐடிலையும் இந்த செல்லிங் வந்து இந்த 2 செக்டர்ல இந்த ஆண்டு தான் ஜனவரி 1 இன்னி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சரிவை உருவாக்கி இருக்கிறது. எஃப்எம்சிஜி செக்டர்ல வளர்ச்சியும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதும் எஃப்ஐஐ விற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஐடியில வருங்காலத்துல ஏஐனால என்ன பாதிப்பு வரும்ன்ற அந்த அச்சமும் எஃப்ஐஐ செல்லிங்க்கு முக்கிய காரணம். ஸோ எஃப்ஐஐஸ் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம 3 சுவாரஸ்யமான டாபிக்ஸ்ல பேசினோம். 3மே இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய பிளேயர்ஸை பற்றினது. ஏவியேஷனில் இண்டிகோ இன்னைக்கு 60% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஒரு பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. எஃப்ஐஐஸ் இல்லாமல் ஒரு பங்குச்சந்தை ஆரோக்கியமாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நமக்கு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். இது போன்ற முக்கியமான சப்ஜெக்ட்ஸை எடுத்து ஒரே வீடியோவில் 3 in 1 ஆக மார்க்கெட் மைண்ட் வாய்ஸில் தொடர்ந்து இணைந்து பேசுவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.